Assalamualaikum. Welcome to HANIF'S Kitchen. இன்னைக்கு நாம தலப்பாக்கட்டு மதுரை ஸ்டைல் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து சிக்கன் 1 கிலோ போட்டுக்கலாம். நான் 1 கிலோ ரைஸ் சீரக சம்பா ரைஸ்க்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். தயிர் 2 கரண்டி நான் தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா புளிக்காத கெட்டி தயிராக 2 கரண்டி நான் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நான் 1 கிலோ சிக்கனுக்கு பிரியாணி மசாலா பொடி ஒரு 3 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த கலவையை மிக்ஸ் பண்ணணும். இந்த கலவை எல்லாமே அந்த சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவு நல்லா குலுக்கிட்டு அதை வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் அந்த சிக்கனில் அந்த மசாலா கலவை எல்லாமே நல்லா பிடிச்சி நல்லாயிருக்கும். ஸோ ஒரு அரை மணி நேரம் அது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடுவோம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு அகன்ற பாத்திரத்தை, எப்பவுமே பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரம் நல்லா அகன்ற பாத்திரத்தை நீங்கள் வைக்கணும். அதுக்கப்புறம் அதனால் அப்போ தான் உதிரி உதிரியாக ரைஸ் நல்லா வரும், அடி பிடிக்காமையும் இருக்கும். இந்த டம்ளர் 200 ml பிடிக்கும். ஸோ நான் இந்த டம்ளரில் 200 ml ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 50 ml ஆயில் எடுத்துக்கிறேன். மொத்தம் நம்ம 1/4 லிட்டர் ஆயில் சேர்த்துக்கணும். ஸோ நான் 1/4 லிட்டர் இதில் ஊற்றிருக்கேன். ஏன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 3 பிரியாணி இலை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கல்பாசி கொஞ்சோன்னு போட்டுக்கிறேன். அது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் 5 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நம்ம அரிஞ்சு வச்சுக்கணும். அரிஞ்சு வச்சு அந்த 5 பெரிய வெங்காயத்தை அதில் நம்ம போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கணும். அந்த ஆயிலில் அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி, இந்த தக்காளி நான் ஒரு 7 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடிசாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். பொடிசாக கட் பண்ணி வச்ச 7 தக்காளியை நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதை நல்லா அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கணும். தக்காளி நம்ம எந்த அளவு நல்லா வதக்குறோமோ அந்த அளவு நல்லா பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்குள்ளே நம்ம சின்ன வெங்காயம் நான் 1 கிலோவுக்கு 150 கிராம் உரிச்ச சின்ன வெங்காயம் 150 கிராம் எடுத்திருக்கேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக நீங்கள் அரைக்க வேணாம், கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. ஸோ நான் 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நான் குறப்பாக அரைச்சிருக்கேன். இதோ இந்த மாதிரி ஒரு பதத்தில் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. ஸோ இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம குறப்பாக அரைச்சி வச்ச சின்ன வெங்காயத்தை இதோட நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி இந்த அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெயில் நல்லா அது வேகணும். ஸோ அந்தளவு நல்லா கிளறிட்டு நல்லா வேக விட்டுருங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடணும். அந்த இஞ்சி தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். பூண்டு எல்லாமே நல்லா வதங்கணும். ஸோ 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேன். அதை நடுவில் நம்ம நல்லா கீறிட்டு ஒரு 3 பச்சை மிளகாவை எடுத்து நம்ம இதில் போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் புதினா மல்லி ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவு நம்ம சேர்த்துக்கணும். இதில் இப்போ நான் புதினா மல்லி ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். வதக்கி அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா புதினா மல்லி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த இடத்துல நான் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி மிளகா பொடி போடுறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் தனியாத்தூள் தனி மல்லித்தூள்னு இருக்குது. அது பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் இதில் நம்ம போட்டுக்கணும். நான் 1 கிலோ ரைஸ் எடுத்துருக்கனால நான் ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன். போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பிரியாணிக்கு இந்த தனியாத்தூள் ரொம்ப முக்கியம். ஸோ இதை நான் கண்டிப்பாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம்
இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிக்கன் நம்ம ஆல்ரெடி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கனை எடுத்து நம்ம வந்து இந்த கலவையில் வந்து ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கையில் இந்த சிக்கனை எடுத்து நான் இதில் போட்டுடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அந்த மசாலா எல்லாம் இந்த சிக்கனில் பிடிக்கணும், அந்தளவு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் மசாலா இருக்குது. ஸோ நம்ம ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் எடுத்து ஊற்றிட்டு இந்த மசாலாவை நல்லா நம்ம கழுவிட்டு இந்த தண்ணியை எடுத்து நம்ம அந்த சிக்கனில் வந்து சேர்த்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை வந்து இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த தண்ணி, இதில் இருக்க மசாலா, இந்த சிக்கன் வந்து வேகிறதுக்கு இது மட்டுமே போதும். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா இது வேகட்டும். நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சுருவோம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா வந்து குக் ஆகிருக்குது. இந்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்துருச்சு பாருங்கள். இது இப்போ நல்லா சிக்கன் வந்து நல்லா வந்து ஒரு ஹாஃப் குக்கில் நல்லா வெந்திருக்குது. நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கப்பில் வந்து நான் வந்து ஒரு 3 கப்பு வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். சீரக சம்பா ரைஸ் 3 கப்பு எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து 6 கப்பு தண்ணி ஊற்றணும். எப்போயுமே 1க்கு 2 தண்ணி ஊற்றணும். இப்போ நான் வந்து 3 கப்பு ரைஸ் எடுத்திருக்கனால நான் 6 கப்பு தண்ணி ஊற்றுறேன். இதில் ஏற்கனவே வந்து இந்த மசாலா, இந்த தண்ணி எல்லாமே மேக்ஸிமம் ஒரு கப்பு தண்ணி இருக்கும். ஸோ நான் ஒரு 5 கப்பு மட்டும் இதோட சேர்த்துக்கிறேன். மொத்தம் 6 கப்பு சேர்க்கணும். ஆல்ரெடி 1 கப்பு இருக்குது. நான் வந்து இப்போ 5 கப்பு ஊற்றுறேன். இப்போ வந்து தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கிளறிடுங்க. கிளறிட்டு அதுக்கப்புறம் வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு இந்த தண்ணி இப்போ நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசி வந்து சேர்க்கணும். தண்ணி கொதிக்காமல் நம்ம அரிசி சேர்க்கக்கூடாது. ஸோ தண்ணி நல்லா கொதிக்கட்டு. நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இப்போ வந்து இந்த ரைஸை வந்து நம்ம அதோட சேர்த்துடலாம். நான் வந்து 3 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து இந்த சீரக சம்பா ரைஸை வந்து இந்த இதில் நான் வந்து சேர்த்துடுறேன். அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டு நல்லா ஒரு கிளறிடுங்க. கிளறிட்டு இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம உப்பு பார்த்துக்கலாம். உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கனுக்கு வேற போட்டிருக்கோம். ஸோ நம்ம இப்போ ரைஸ் எவ்வளவோ அந்த ரைஸுக்கு மட்டும் நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ ரைஸ்க்கு மட்டும் போடுறேன். ஆல்ரெடி நம்ம சிக்கனுக்கு நான் வந்து உப்பு போட்டுட்டேன். ஸோ ரைஸ்க்கு மட்டும் நான் இப்போ வந்து உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் எடுத்திருக்கேன். ஒரு லெமன் எடுத்து அதை வந்து சாறு எடுத்திருக்கேன். சாறு எடுத்து அந்த ஒரு லெமன் சாறை வந்து நம்ம இப்போ ஊற்றிடலாம் ரைஸில். ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா கிளறிக்கோங்க. இப்போ அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸு நல்லா வந்து குக் ஆகட்டும். 5 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வந்து பதம் வந்து ஒரு பாதி பதத்தில் இருக்குது. இந்த டைமில் நம்ம ஒரு தடவை ஒரு பிரட்டிடணும் ரைஸை வந்து நல்லா கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா வந்து ஒரு பிரட்டிடணும். பிரட்டிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அடுப்பு வந்து சிம்மிலே இருக்கட்டும். இந்த டைமில் இது வந்து இப்போ ஒரு ஹாஃப் குக்காக இருக்குது. இந்த மாதிரி ஹாஃப் குக்கில் இருக்கும் போது நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து நெய் சேர்க்கலை. நம்ம வந்து ஆயில் மட்டும் தான் சேர்த்தோம். இந்த டைமில் நெய் சேர்த்தா தான் அந்த பிரியாணியோட ஸ்மெல் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ வந்து நான் வந்து ஒரு 50 கிராம் நெய் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஜஸ்ட் நடுவில் லைட்டாக ஒரு கிண்டிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு இப்போ சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு. அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், வாசம் நல்லா ஜம்முன்னு இருக்குது. சூப்பராக. நான் வந்து இப்போ எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கு. அழகாக பொலன்ட்டு நல்லா குக் ஆகிருக்குது. இந்த சிக்கனுமே நல்லா வெந்திருக்குது. இந்த மாதிரி பரட்டி பார்க்கும்போது அடி பிடிக்காமல் எதுவுமே இருக்குது. இப்போ நம்ம வந்து 10 நிமிஷம் ஏன் சிம்மில் வைக்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த மாதிரி வச்சு குக் பண்ணும்போது தான் உங்களுக்கு அடி பிடிக்காது. ரைஸ் அடி பிடிக்காமல் இந்த மாதிரி நல்லா அழகாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நல்லா வந்து பிரியாணி வந்து குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தம் போடணும். அது எப்படின்னா, ஒரு இலை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த பிரியாணி மேலே இந்த மாதிரி நல்லா உள்ளே வச்சு அழுத்திடுங்க. உள்ளே வச்சு அழுத்திட்டு அதுக்கு மேலே ஒரு ஆயில் கிளாத்தை நல்லா ஈரமாக்கி அதை புழிஞ்சிட்டு அந்த ஈரமான கிளாத்தை வந்து இந்த மாதிரி அந்த பாத்திரத்தை வச்சு நல்லா டைட்டாக கட்டிடணும். அந்த இலைக்கு மேலே இந்த கிளாத்தை வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. லூஸாக இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாக சுற்றி வச்சு கட்டிடுங்க. கட்டிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தை நம்ம தூக்கி வைக்கணும். நான் வந்து இந்த குக்கரை வைக்கிறேன். ஆல்ரெடி இதில் நம்ம வந்து தால்ச்சா பண்ணியிருக்கோம். ஸோ நான் இந்த தால்ச்சா பாத்திரத்தை வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ இதை தூக்கி நான் மேலே வச்சிடுறேன். வச்சு ஒரு 15 நிமிஷம் அதை அப்படியே விட்டுறலாம். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா வந்து குக் ஆகிருக்குது. நல்லா அந்த தம்மில் இருந்து அந்த பிரியாணி நல்லா இருக்குது. இந்த இலையெல்லாம் ஃபுல்லாக வந்து நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த தம்மில் அந்த இலையோட ஸ்மெல்லாம் பட்டு நல்லா ஈரத்தெல்லாம் உறிஞ்சிடுச்சா. ஸோ பக்குவம் வந்து கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்குது இந்த பிரியாணி. ஒரு அருமையான தலப்பாக்கட்டு சீரக சம்பா சிக்கன் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா குக் ஆகிருக்கு. பாருங்கள், இந்த சிக்கன்லாம் அவ்வளோ அருமையாக குக் ஆகிருக்கு. அந்த ரைஸும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா குக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை எடுத்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம கடைசியில் சேர்த்துக்கணும். நெய்யில் வந்து இந்த முந்திரி பருப்பு நல்லா வறுத்துட்டு அதை இந்த பிரியாணியில் சேர்த்து ஒரு கிளறி விட்டுறேங்க. இதை நீங்கள் நாங்கள் சொன்ன அளவில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தலப்பாக்கட்டு ஸ்டைலில் ஒரு பிரியாணி அருமையாக சூப்பராக உங்களுக்கு இந்த சிக்கன் பிரியாணி வரும். செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் நம்ம போட போகிற சூப்பர் வீடியோலாம் உங்களுக்கு வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.